அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இழுத்தின் திருவனாகி அல்லாஹுக்கே எல்லா போலும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பத்ருடைய நாளை நாம் அடைஞ்சிருக்கோம். இந்த நாள்ல தான் பத்ருடைய போர் நடந்துச்சுங்கிறத நாம பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் போர் நடக்குது. 313 பேர் தான் இஸ்லாமியோட தரப்புல, எதிர் தரப்புல 1000க்கும் மேற்பட்ட நபர்கள். நீங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 300 பேருக்கு 1000 பேர் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 3 பேர், ஒரு ஆளுக்கு ஒரு பேர் ஆப்பரண்ட்ல இருந்தாலே ரொம்ப கஷ்டம். 3 பேர் இருக்காங்க ஒரு ஆளுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு சிரமமான ஒரு விஷயம். இந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய தவக்கல், அதாவது அல்லாஹ்வின் மீது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லா சஹாபாக்களும் வச்சிருந்ததுனால எல்லாமே நம்பியிருந்தாங்க. அதே போல அல்லாஹ் உதவி செஞ்சான். நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். அதாவது சந்தித்த நாளில் பத்ரு போரில் நீங்கள் மிக குறைவாகவே இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான், எனவே நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு தான் அல்லாஹ் உதவி பண்ணதை பார்க்க முடியும். அதே போல பத்ரு போர் கலந்துகிட்டவங்களை பாருங்களேன். பிற்காலத்துல ஒரு சஹாபி தவறு பண்றாங்க, அப்ப அல்லாஹ்வின் சொல்றாங்க, உமர் ரலி அந்த சஹாபியை கண்டிக்க உள்ள அல்லாஹ்வின் சொல்றாங்க, உமரே உமக்கு என்ன தெரியும், அல்லாஹ் பத்ரு நாளில் கலந்த அந்த நபர்களே அல்லாஹ் மின்பின் பாவங்களை மன்னித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாருங்க. அப்ப பாருங்க, பத்ரு போருங்கிறது இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தப்படுதுன்னா அப்ப ஒரு சஹாபி கலந்துகிட்டவருடைய சிறப்பு இந்த அளவுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அது மகத்தான ஒரு பேர், மிகப்பெரிய ஒரு போர், சத்தியத்திற்கும் அசத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறத நீ இந்த இடத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு கட்டுமையான ஒரு சூழ்நிலை. நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம அந்த நிலையை பார்த்தா மட்டும்தான், எல்லா நிலைகளையும் நம்ம பேசுறது ஈஸி. அந்த இடத்துல அது போல சிரமமான சூழ்நிலையில நின்று அந்த இடத்த நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு அதனுடைய அருமை என்ன, அதனுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, அந்த நேரத்துல எப்படி நம்மளுடைய நம்பிக்கை இருந்துச்சு, நாமள ரொம்ப என்ன பண்ணிருப்போம் அந்த இடத்துல, உயிர் போற விஷயங்கிறதுலாம் நமக்கு அந்த நிலையில நின்று பார்க்கக்குள்ள மட்டும்தான் தெரியும் நிச்சயமாக. அதனாலதான் சொல்றோம், இந்த பத்ரு போரின் மூலியமா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது மூலியமா அல்லாஹ் குர்ஆன்ல பல வானவர்களை வச்சும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதையும் அல்லாஹ் பதிய வைக்கிறான். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வெற்றி தான். நபியே, மண்ணை நீங்கள் அவர் மீது நீங்கள் அவர்களை யாரும் நீங்கள் வெட்டவில்லை, மாறாக அல்லாஹ்வே அவற்றை வெட்டினான், அவர்களை வெட்டினான், கொன்றான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசனங்களை நீங்க பார்க்க முடியும். இது எல்லாமே நிச்சயமாக 313 பேர் எப்படி இவ்வளவு பேர் இது பண்றதுங்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. எந்த விதமான அவர்கள்ட்ட அவ்வளவு ஆயுதங்கள் இருந்து இவங்கள்ட்ட அது கூட இல்லைங்கிறப்ப இந்த ஒரு சம்பவத்துல நமக்கு என்ன தெரியுது தெரியுமா, எந்த சூழ்நிலையிலுமே சரிதான், நிச்சயமாக நம்பிக்கை தளர்ந்துடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற சூழ்நிலையில் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் நாம் உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நிச்சயமாக நாம் சொல்ல வருவது, நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான்.